வெல்கம் பேக் டு விஷா என்டர்பிரைசஸ் ஆன்லைன் ஷாப்பிங். ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோடய வியூவர்ஸ்க்கும் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் வெல்விஷர்ஸ்க்கும் கஸ்டமர்ஸ்க்கும் என் தேங்க்ஸை கன்வே பண்ணிக்கிறேங்க. இந்த நாள் உங்கள் எல்லாருக்குமே இனிமையான நாளாக இருக்கணும் அப்படின்னு விஷ் பண்ணுறேங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது ஒரு டைப் ஆஃப் டிஷ் வாஷ் ஜெல்லுங்க. ஸோ இந்த டிஷ் வாஷ் ஜெல்லை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நம்ம யூஸ்வலாகவே லேடிஸுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, வியாழக்கிழமை வந்தோன்னா பூஜை பாத்திரங்கள், பித்தளை பாத்திரங்கள், செம்பு பாத்திரங்கள் இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதே ஒரு பெரிய வேலையாக இருக்கும். நம்ம புளியை ஊற வச்சு அப்புறம் சாம்பல் போட்டு இல்லை சபீனாவை போட்டு அல்லது பீதாம்பரியை போட்டு நம்ம தேய்ப்போம். சாம்பல் தேய்க்கிறப்ப நம்ம கைக்கு ஒன்றாகாது, புளி போட்டு தேய்க்கிறப்பையும் நமக்கு ஒன்றாகாது. ஆனால் டைம் ரொம்ப நிறைய ஆகும். பட் பீதாம்பரி போடுறப்ப நம்ம கையில் இருக்கிற தோல் எல்லாம் உரியும். அது தவிர நம்ம அந்த தண்ணியை செடிக்கு ஊற்றுறப்ப செடி பட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா அதில் நிறைய கெமிக்கல்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம பண்ணுற இந்த டிஷ் வாஷ் ஜெல்லு ஃபார் காப்பர் அண்ட் ப்ராஸ் இதில் கெமிக்கல்ஸே கிடையாதுங்க. அதுக்கு பதிலாக புளி தண்ணி இருக்குது, கிளிசரின் ஊற்றிருக்கோம். அந்த புளி தண்ணி அந்த ஷைனிங்கை கொடுக்கும். கிளிசரின் கையில் ஈரப்பதத்தை தக்க வச்சு இந்த தோல் உரியாமல் பார்த்துக்கும். அது தவிர லெமன் ஜூஸ் இருக்குது. லெமன் ஜூஸ் அது ஒயிட்னிங் பண்ணுறதுக்கு உபயோகமாக இருக்கும். இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியம் அப்படின்னா, இது எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ஃபஸ்ட்டு நம்ம பாத்திரம் துலக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டவலை எடுத்துகிட்டு தாங்க நம்ம பாத்திரம் தேய்க்கவே போகணும். இது எண்ணெய் பாத்திரம், அந்த விளக்கு அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம துடைக்கணும், எண்ணெய் துடைக்கணுங்கிற அவசியமாக இல்லைங்க. நம்ம அந்த எண்ணெய் எடுக்காமையே எண்ணெய் இருந்தால் கூட நம்ம இந்த இதை கொஞ்சமாக ஊற்றி, தண்ணியெல்லாம் கலக்காமல் அப்படியே ஊற்றி நல்லா தேய்ச்சிடணுங்க. ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு பளபளப்புன்னு உடனே தெரிய ஆரம்பிக்கும். அப்படி தெரிகிறப்ப உடனே கழுவிட்டு நீங்கள் துணியால் துடைச்சிடணும். ஏன்னா ஏரோட கான்டாக்ட் வர்றப்ப அந்த பளபளப்பு போயிட்டு கருப்பு புள்ளிகளாக வரும். அந்த கலர் குறைஞ்சிரும். நம்ம உடனே தொடச்சி வைக்கிறப்ப அந்த பாத்திரங்கள் பளபளப்பாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு வேலை நம்ம துணியை எடுத்து வச்சுட்டு தான் நம்ம பாத்திரமே தேய்க்கிறதுக்கு நம்ம போகணும். ஒவ்வொரு பாத்திரமும் தேய்ச்சி முடித்தோடனே உடனே தொடச்சிடணுங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். இல்லைன்னா தட்டாக இருக்கா, ஓகே, ஒரு 10 தட்டு எடுத்துகிட்டு நல்லா தேய்ச்சிட்டு உடனே கழுவிட்டு கழுவுன உடனே நம்ம தொடச்சிடணும். இதுதான் ஒரு முக்கியமான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். அப்படி தொடச்சிட்டே வர்றப்போ அந்த பளபளப்பு ஒரு வாரம் வரைக்கும் அப்படியே இருக்குங்க. இது தவிர இது பூஜை சாமான்களுக்கு மட்டும் இல்லை, நம்ம அழகு சாதன பொருட்கள், நம்ம ஹாலில் டெக்கர் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருப்போம் இல்லையா, அதுக்கும் இதை போட்டு நம்ம யூஸ் பண்ணலாங்க. இது 500 ml கெப்பாசிட்டியில் கிடைக்கிது. இது நேச்சுரலான ப்ராடக்ட்ஸு. இதில் இந்த தண்ணியை கூட நீங்கள் செடிக்கு ஊற்றினா கூட எந்த வித பாதிப்பும் வராது. இனிமேல் வியாழக்கிழமை வருது அப்படின்னு கவலைப்பட தேவையில்லை, 4 கிழமை வருதுன்னு கவலைப்பட தேவையில்லை. ஈஸியாக பாத்திரத்தை, பூஜை சாமான்கள் எல்லாம் விளக்கி பளிச்சுன்னு செஞ்சு வச்சிடலாம். வர்றவங்கெல்லாம் ஆச்சரியப்படுவாங்க, இது எப்படி நல்லா இருக்குது, இவ்வளோ பளபளப்பாக இருக்குது அப்படின்னு உங்ககிட்ட கேட்பாங்க. இனிமேல் உங்களுக்கு அந்த பூஜை சாமான் விளக்குற கஷ்டத்திலேருந்து விடுதலை. ஈஸியாக விளக்கிட்டு அந்த பாத்திரத்தை அழகாக பூஜை இதில் வச்சிடலாம். ரொம்ப பார்க்குறதுக்கு கண்ணை பறிக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். இந்த ப்ராடக்ட் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இது ஒரு தடவை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அமுத்திக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனடியாக உங்கள் கவனத்துக்கு வரும். உங்கள் வேல்யூபிளான டைமெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணி எங்கள் வீடியோஸ் எல்லாம் பார்க்குறதுக்கும் கேட்குறதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. மேலும் ஒரு புதிய ப்ராடக்டோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.